புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. முழு பட்ஜெட் தாக்கல் செய்யாதது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து போன்ற பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் 4வது கூட்டத்தொடர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் தொடங்கியது. 2011ஆம் ஆண்டு முதல் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வந்த நிலையில் 2023-24 நிதியாண்டிற்காக 11,600 கோடி ரூபாய்க்கு முழுமையான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். மேலும் 2024-25ஆம் ஆண்டிற்கு மத்திய அரசின் நிதி உதவியாக 3,269 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்று காலை 9:45 மணிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை கூடுகின்றது. பேரவை தொடங்கியவுடன் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா, மறைந்த புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கண்ணன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசின் 4 அல்லது 5 மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தாக்கல் செய்ய உள்ளார். நடப்பாண்டில் அரசின் கூடுதல் நிதி செலவினங்கள், பொதுத்துறை நிறுவனங்களின் ஏடுகள் ஆகியவை பேரவையில் வைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படும். முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய மத்திய அரசிடம் அனுமதி பெற முடியாதது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி அரசு அனுப்பிய தீர்மானம் கிடப்பில் போடப்பட்டிருப்பது, பொதுத்துறை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை பேரவையில் எழுப்ப திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திட்டமிட்டுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் பட்ஜெட்டிற்கு மத்திய அரசின் அனுமதி தேவை. மேலும் புதுச்சேரி அரசின் பட்ஜெட் மத்திய உள்துறை மற்றும் நிதித்துறைக்கும் அனுப்பி ஒப்புதல் பெற்ற பிறகே மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய முடியும். ஆனால் மக்களவைத் தேர்தலின் தேதி அறிவிக்கப்பட உள்ளதால் தற்போது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. வழக்கமாக ஆண்டின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும். ஆனால் இன்று கூடும் பேரவை கடந்த நிதியாண்டின் தொடர்ச்சி என்பதால் ஆளுநர் உரை இருக்காது. ஆகஸ்ட் மாதத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது ஆளுநர் உரை இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரகுமான்.